ஏற்கனவே நம்ம வந்து ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டேரட் கார்டு மூலியமாக பிரபஞ்சம் நமக்கு என்ன உணர்த்தான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிசம்பர் மாதத்துக்கான ராசி பலன். என்னங்க டிசம்பர் மாதத்துக்கு இப்போயே சொல்கிறீங்களா? ஆமாங்க, இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தா தான் இப்போ நவம்பர் கிட்டத்தட்ட வந்துருச்சு. 16-17 தேதி வந்துருச்சு இப்போ. சரிங்களா? இப்போ இல்லை நம்ம சொல்ல ஆரம்பித்தா எல்லா ராசிகளுக்கும் நம்ம சொல்ல முடியல. நம்ம கார்டு எடுப்போம், டேரட் கார்டு எடுப்போம். எஸ், டேரட் கார்டு வந்தாச்சு. மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கான கார்டு வாவ், தி எம்பரர், ராஜாங்க. மேஷ ராசி முதல் ராசி, கட்டத்தில் வரக்கூடிய முதல் ராசியால எப்பயுமே கிங்கு. இந்த வந்திருக்கிறது கிங், த எம்பரர். எந்த விதத்திலும் உங்களுடைய குடும்ப நிலையாக இருக்கட்டும், உங்கள் பொருளாதார நிலையாக இருக்கட்டும், உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், எல்லாமே இப்படி தான் சொல்ல வராங்க. உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் பவர் இருக்கிறது. எப்பயுமே நல்லா கேட்டுக்கோங்க. ராஜா என்ன பண்ணுவார்னு கேட்டால், ஓன் டிசிஷனுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சஜஷன் கேட்டுப்பார் மந்திரி. பொருளாதார நிலை எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார நிலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ராஜாக்கு எப்படி இருக்கும் பொருளாதார நிலை? அந்த மாதிரி நீங்கள் வந்துக்கிட்டு இருப்பீங்க. ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணுங்கள், பொறுமையாக டிசிஷன் எடுங்க, ரிலாக்ஸாக எடுங்க, 4 பேர்கிட்ட சஜஷன் கேட்டுடுங்க. பட் டிசிஷன் உங்களுதாக இருக்க வேண்டும். முடிவெடுக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்குது, நீங்கள் தான் முடிவெடுக்கணும். வாழ்க வளமுடன். என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன். ஏற்கனவே நம்ம ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டேரட் கார்டு மூலியமாக பிரபஞ்சம் நமக்கு என்ன உணர்த்தான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிசம்பர் மாதத்துக்கான ராசி பலன். என்னங்க டிசம்பர் மாதத்துக்கு இப்போயே சொல்கிறீங்களா? ஆமாங்க, இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தா தான் இப்போ நவம்பர் கிட்டத்தட்ட வந்துருச்சு. 16-17 தேதி வந்துருச்சு இப்போ. சரிங்களா? இப்போ இல்லை நம்ம சொல்ல ஆரம்பித்தா எல்லா ராசிகளுக்கும் நம்ம சொல்ல முடியல. இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு மேஷ ராசி நேயர்களுக்காக பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலியமாக என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போமா? வாங்க, நம்ம ஒரு கார்டு எடுப்போம், டேரட் கார்டு எடுப்போம். எஸ், டேரட் கார்டு வந்தாச்சு. மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கான கார்டு வாவ், தி எம்பரர், ராஜாங்க. மேஷ ராசி முதல் ராசி, கட்டத்தில் வரக்கூடிய முதல் ராசியால எப்பயுமே கிங்கு. இந்த வந்திருக்கிறது கிங், த எம்பரர் வந்திருக்காங்க. இந்த கிங் அப்படின்னாலே டிசிஷன் மேக்கிங், பெர்ஃபெக்ஷன், ஆளுமைத்தன்மை கொண்டவர்கள். நீங்களும் ஆளுமைத்தன்மை கொண்டவர்கள் தான். நீங்கள் இதுவரையிலும் லைஃப்பில் என்ன பண்ணலான்னு ஒரு டிசிஷன் எடுக்க முடியலேன்னு யோசித்த காலாக இருந்தால் இந்த கார்டு பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த கார்டு மூலியமாக யூ ஆர் த ரைட் பர்சன் டு டேக் டிசிஷன். திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் த டேக்கிங் டிசிஷன். இது எந்த விதத்திலும் உங்களுடைய குடும்ப நிலையாக இருக்கட்டும், உங்கள் பொருளாதார நிலையாக இருக்கட்டும், உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், எல்லாமே இப்படி தான் சொல்ல வராங்க. உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் பவர் இருக்கிறது. எப்பயுமே நல்லா கேட்டுக்கோங்க. ராஜா என்ன பண்ணுவார்னு கேட்டால், ஓன் டிசிஷனுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சஜஷன் கேட்டுப்பார் மந்திரிகள் கிட்ட, ராஜகுரு கிட்ட. அப்போ உங்களோட குருமார்கள்கிட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நீங்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் டிசிஷன் எடுக்கணுமோ அந்த விஷயம் சம்மந்தப்பட்ட நல்ல தெரிஞ்சவங்க கிட்ட போய் ஒரு சஜஷன் கேட்டுக்கோங்க. இதெல்லாம் எப்படி பண்ணலாம், சஜஷன் கேட்டுக்கோங்க. சஜஷன் கேட்டுட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் டிசிஷன் எடுங்க. சரியான முடிவாகத்தான் இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு. இந்த டிசிஷன் மேக்கிங், நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த டிசிஷன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். பிரபஞ்சம் என்ன சொல்ல வராங்க இந்த கார்டு மூலியமானா, உங்கள் வாழ்க்கை மாறுவதற்கான வாழ்க்கை ஆரம்பித்து விட்டது. புரியுதுங்களா? உங்கள் வாழ்க்கை மாறுவதற்கான வாழ்க்கை ஆரம்பித்து விட்டதுன்னு சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக நீங்கள் மற்றவங்ககிட்ட போய் கேட்டுருந்துருப்பீங்க, இது இப்படி பண்ணலாம். அதாவது ப்ளீஸ் பண்ணி கேட்பீங்க, எனக்கு செஞ்சு கொடுப்பா ப்ளீஸ்ப்பா. இனிமேல் ப்ளீஸ் பண்ணி கேட்குறதுக்கு நான் காலெல்லாம் முடிஞ்சு போச்சு. எனக்கு இது வேணும், செஞ்சு கொடுங்க. அதாவது மிரட்ட சொல்லலை. ராஜா மாதிரி எல்லாத்தையும் எனக்கு கொடுன்னு சொல்லி அப்படி மிரட்ட சொல்லலை. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எனக்கு இது வேணும் அதனால் எனக்கு இது கொடுங்கன்னு சொல்லி ப்ளீஸ் பண்ணியும் கேட்கல, மிரட்டவும் கேட்கல, கொஞ்சம் போல்டாக கேட்க போகிறீங்க. உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்பத்தில் நீங்கள் டிசிஷன் மேக்கிங், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் இப்போ நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் சரியான டிசிஷன் மேக்கர். முதல்ல நீங்கள் உங்களை நம்புங்க. எஸ், அரசர் மாதிரி என்னால் சரியான முடிவுகள் எடுக்க முடியும். 10 பேர்கிட்ட 4 பேர்கிட்ட சஜஷன் கேட்டுட்டு யூ ஆர் த டிசிஷன் மேக்கர். யூ டோன்ட் அலவ் அதர்ஸ் டு டேக் டிசிஷன் ஃபார் யூ. இந்த நேரத்தில் நீங்கள் மற்றவங்கள டிசிஷன் உங்களுக்காக நீங்கள் மற்றவங்கள டிசிஷன் எடுக்க விடாதீங்க. பிகாஸ் இந்த கார்டு, ஏன்னா இந்த பிரபஞ்சம் இந்த கார்டு மூலியம் உங்களுக்கு சொல்ல வர விஷயமே அதுதான். சரிங்களா? இதில் பாருங்கள், அவர் உட்காந்துருக்கிற இடமே 2 பக்கம் கல் இருக்குது. பின்னாடி கல்லால் செய்யப்பட்ட சேர் மாதிரி இருக்குது. ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காரு. அப்போ இப்போ நம்ம உட்டு அந்த மாதிரிலாம் கூட கொஞ்சம் அசைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கல் ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காரு. நீங்களும் இருக்கக்கூடிய இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கான இடமாக இருக்கிறீர்கள். மேஷராசி நேயர்களே, உங்களுக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறது. பொருளாதார நிலை எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார நிலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ராஜாக்கு எப்படி இருக்கும் பொருளாதார நிலை? அந்த மாதிரி நீங்கள் வந்துக்கிட்டு இருப்பீங்க.
ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணுங்கள், பொறுமையாக டிசிஷன் எடுங்க, ரிலாக்ஸாக எடுங்க, 4 பேர்கிட்ட சஜஷன் கேட்டுடுங்க. பட் டிசிஷன் உங்களதாக இருக்க வேண்டும். முடிவெடுக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்குது, நீங்கள் தான் முடிவெடுக்கணும். ஆக மொத்தத்தில் பிரபஞ்சம் மேஷராசி நேயர்களுக்காக இந்த கார்டு மூலியமாக சொல்ல வர்றது, நீங்கள் திறமையானவர்கள், நீங்கள் திறமைசாலி தான், உங்களுக்கு அறிவு இருக்குது, புத்திசாலித்தனம் இருக்குது, எதை எப்போ செய்யணும் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. இவ்வளோ நாள் நடந்த விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்பில் கொஞ்சம் டேமேஜ் பண்ணியிருக்கலாம். இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷனும் சரியான டிசிஷனாகத்தான் இருக்கும். பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி எடுங்க. இப்போ ஒரு ஆஃபர்மேஷன் மட்டும் சொல்லிக்கலாம். கண்ணை முடிக்கோங்க, கண்ணாடி முன்னாடி நின்றுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் புருவ மத்திய கவனிங்க. கவனிச்சுக்கிட்டே நீங்கள் அப்படியே கண்ணை முடிக்கோங்க. கண்ணை மூடிக்கிட்டு உங்கள் புருவ மத்திய உங்களுக்கு உள்ளுக்குள்ளே கவனிங்க. சரிங்களா? கவனிச்சுக்கிட்டே நான் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் பிரபஞ்சத்துடன் கலந்து எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பிரபஞ்சம்னு சொல்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, பிரபஞ்சம் எப்படிங்க இருக்குன்னு கேட்குறீங்க. முருகா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் எடுத்தும், நீங்கள் முருக பக்தர்னு வச்சுக்கோங்களேன், நான் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் எனது முருகர் எனக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார். அதாவது நம்ம டிசிஷன் எடுக்கல, அந்த இறைநிலை நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற மனோநிலையிலிருந்து, மனோபாவத்திலிருந்து சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை, யார் மேஷராசி நேயர்களே, டிசம்பர் மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக செழிப்பாக வாழ்க்கை ஆரோக்கியமாக மாறக்கூடிய நாள். அதை செய்யுங்க, வாழ்க்கையில் முன்னேறுவோம். வாழ்க வளமுடன்.